எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2197வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் நடக்கின்ற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக விசேஷவனமாக நாளை தினத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஆராதனை இருப்பதால் எல்லா புதிய ஜனங்களும் ஆங்காங்கே இருக்கிற திருச்சபைக்கு கலந்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். எல்லா போதகர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவர் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, சற்று சில தினங்களுக்கு முன்பதாகத்தான் இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்க என்று சொல்லி 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் உபவாசமாக இருக்கிறார். இருந்த பின்பு அவருக்கு 3 சோதனை உண்டாகிறது. 3வது சோதனை இயேசுவை உயர்ந்த மலையின் மேலே நிறுத்தி ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி பிசாசு சோதிக்கிறார். நல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு சில இடத்துல சோதிப்பான். இயேசுவே சோதிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் உனக்கு தாரேன், நீ பணிந்து கொள்னு சொல்லி. ஆனால் இயேசு இங்கே பாருங்க, வசனத்தை வச்சே ஜெயிக்கிறாரு. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள பொருட்களுக்காக தேவ ஆராதனையை விட்டு விடுகின்றனர். அடுத்த வாரம் போய் ஆராதிச்சுக்கலாம், இந்த வாரம் நமக்கு வேலை இருக்கு. ஆனா இயேசு பிசாசுக்கு இணங்கவில்லை. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருமே அது நினைக்கல. ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிறவர் தான் முக்கியம். ஆசீர்வாதத்தை விட அந்த வார்த்தையை கடைபிடித்து நடக்கணும், அதுதான் முக்கியம். வசனம் தான் முக்கியம். இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்க போகிறது. இன்றைக்கும் அநேக மக்களை பார்க்கும்போது, உனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், உலகத்துல நல்லா இருக்கணும், ஆகவே ஆராதனைய அப்படியே தள்ளி வைத்து பின்னால பார்த்துக்கலாங்க. ஆனால் இன்றைக்கு சுவாசிக்கிற காற்று நாளைக்கு இல்லாமல் போனால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் ஒரு கேரண்டி இல்லாத உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 10 கட்டளைகள் ஒரு கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இயேசு வசனத்தான் பேசியிருக்கிறார் பிசாசுட்ட. நம்முடைய வாழ்க்கையில கூட அவர்கிட்ட மட்டும்தான் சாஷ்டாங்கமா விழ வேண்டுமே தவிர வேற யாரு முன்னாலும் விழக்கூடாது. எந்த பொருளுக்காக, எந்த பதவிக்காக, எந்த காரியத்துக்காகவும் நாம் மனிதருடைய கால்கள்ல விழக்கூடாது. சில நேரங்கள்ல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக ஓடினது போல இருக்கும், ஆனா அதுலயும் பிசாசு வந்து சோதிப்பான். இயேசு பாருங்க, வசனத்தை வைத்து ஜெயிக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி போனான். நாம் வசனத்தை வைத்து ஜெயிப்போம் என்று சொன்னால், வசனத்தை பேசுவோம் என்று சொன்னால்,
வசனத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் வசனத்தின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட வசனத்தின் ஆசீர்வாதமே சிறந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் சாஷ்டாங்கமா விழ வேண்டியது உலகம் அல்ல, ஆண்டவருடைய பாதப்படியில. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறேன். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்மை மட்டுமே ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரை, குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபையை சென்று தேவனை மகிமைப்படுத்தட்டும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை